ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எந்த வீடியோவை பார்த்தாலும் ஒரே இந்த குழம்போட பேச்சாக தாங்க இருக்குது. சரி, அதை நம்ம செஞ்சே சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் இங்கே தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 பூண்டு நல்லா இந்த மாதிரி நச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பு 2 நாள் வச்சு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா, அந்த பொடியை நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு மைய அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது மண்சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சிடணும். அதை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பூண்டு வாசனை, அந்த மசாலா வாசனை எல்லாம் நல்லா கலந்து நல்லா திக்காகும். இதில் நம்ம அரிசி, கடலைப்பருப்பு, குழம்பு மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த டொமேட்டோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தக்காளி போடாதீங்க. நம்ம வைரல் பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்.